குற்றச்சம்பவங்கள்ல ஈடுபடும் குற்றவாளிகளின் ஜாமீன் ரத்து செய்ய கோரி சம்பந்தப்பட்ட போலீசார் ஏன் மனு தாக்கல் செய்யறதில்ல அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. மதுரையை சார்ந்த சபரிகாந்தன் அப்படிங்கிறவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில அவரது மகன் சுகுமார் மீது போடப்பட்டுள்ள குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி வழக்கு ஒன்றை தாக்கல் செஞ்சிருந்தாருங்க. இந்த வழக்கு விசாரணையானது சுகுமார் தற்போது குண்டர் சட்டத்தின் கீழ், அதாவது சுகுமார் வந்து தற்போது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு மதுரை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாரு. இந்த வழக்கு கடந்த முறை விசாரணையின் போது பல குற்றச்சம்பவங்களில் தொடர்புடைய நபர்களின் ஜாமீனை ரத்து செய்ய கோரி சம்பந்தப்பட்ட போலீசார் ஏன் மனு தாக்கல் செய்யப்படுவதில்லைன்னு குறிப்பிட்டு தமிழக சட்டம் ஒழுங்கு பிரிவின் உதவி காவல்துறை தலைவர் விளக்கம் அளிக்க நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் ஜெகதீஷ் சந்திரா பூர்ணிமா அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்ததுங்க. அப்போ தமிழக சட்ட ஒழுங்கு பிரிவின் உதவி காவல்துறை தலைவர் ஸ்ரீநாதா நேரில் ஆஜராகி அறிக்கை ஒன்றை தாக்கல் செஞ்சிருந்தாரு. அதுல ஜாமீன் ரத்து செய்வது தொடர்பான சுற்றறிக்கைகள் வந்து சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் 2024 ஆண்டு ஜனவரி முதல் 2025 ஆண்டு ஜூன் வரை 355 ஜாமீன்கள் வந்து ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் 790 மனுக்கள் நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன தெரிவிச்ச அவரு 1181 மனுக்கள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குதுன்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருந்ததுங்க. அரசு தரப்புல இதுக்கு மேலும் கூடுதல் விவரங்களை தாக்கல் செய்ய கால அவகாசம் கோரப்பட்ட நிலையில நீதிபதிகள் வழக்கு தொடர்பாக இந்த நிலை, அந்த வழக்கோட நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை 2 வாரங்களுக்கு தற்போது ஒத்தி வச்சிருக்கிறாங்க.